அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நற்செயல்களில் தொடர்ச்சியும் நிரந்தரமும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஓ மக்களே, உங்கள் சக்திக்கு உட்பட்டதையே செய்து வாருங்கள். ஏனெனில் நிச்சயமாக நற்காரியங்களில் சிறந்தது கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்து வருவதேயாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 3437 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று பதில் சொன்னார்கள். நற்செயல்கள் புரிவதில் இயன்றவரை அதன் எல்லையை தொட முயலுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6465 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பதற்கு இஸ்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோன்று இஸ்திகாமத் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுவதுண்டு. அதேபோன்று தவாம், அதுவம் என்றும் சொல்லப்படும். இது அனைத்து விதமான காரியங்களுக்கும் மிகச்சிறந்தது. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே நிரந்தரமானது, தொடர்ச்சியானது என்கின்ற பொருளை தரக்கூடியது. ஒரு காரியத்தை அவ்வப்போதே அல்லது நினைத்த நேரத்திலோ செய்வதற்கும் அதே காரியத்தை நிரந்தரமாக செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதை விடாமல் நிரந்தரமாக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் வழிகாட்டியிருக்கிறது. உலக காரியங்களில் கூட ஒரு காரியத்தை விடாமல் தொடர்ந்து செய்பவருக்குத்தான் மதிப்பும் மரியாதையும் அதிகம் கிடைக்கும். சில தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே அவர்களை விலக்கி வைத்து சொல்வான். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்பதை அல்லாஹ்வே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் தொழுகையை விடாமல் நிரந்தரமாக நிறைவேற்றுவார்கள் என்று குறிப்பிடுகிறான். தாயிம் என்றால் நிலையான, நிரந்தரமான என்று பொருள். அதேபோல தாயிமூன் என்றால் அந்த காரியத்தை நிலையாக, நிரந்தரமாக செய்பவன் என்று பொருள். இந்த பொருளிலேயே நல்லடியார்களுக்கு சுவனத்தின் உணவும் அதன் நிழலும் நிலையானது, நிரந்தரமானது என்பதை குறிப்பிடுகின்ற போது தாயும் என்கின்ற வார்த்தையைத்தான் அல்லாஹு தாலா வேதமறை குர்ஆனின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறான். இவைகளையெல்லாம் நாம் ஆராய தலைப்படுகின்ற போது எவர் ஒரு காரியத்தை நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்கிறாரோ அவருக்கு மிகச்சிறந்த அந்தஸ்து கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரமலான் மாதத்தில் ஏதோ புதிதாக சில அமல்களை செய்தோம். அந்த அமல்கள் ரமலான் மாதத்திற்கு பின்பாக அப்படியே நம்மை விட்டு போய்விடக்கூடாது. நாம் செய்த அமல்களுடைய தொடர்ச்சி காலமெல்லாம் நம்மோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பல வகைகளிலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்றவர்களைத்தான் மேன்மக்கள் என்றும் அவர்கள் குறித்து உண்டான சுபசோபனம் குறித்தும் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் ரமலான் மாதத்திலே நாம் செய்து வந்த அமல்களை தொடர்ச்சிகரமாக செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு ரமலான் வரட்டுமே, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லாமல் இந்த ரமலானில் எந்தெந்த அமல்களை நாம் புதிதாக செய்ய துவங்கினோமோ அதே செயல்பாடுகளையும் நற்காரியங்களையும் வணக்க வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.